ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் கமர்ஷியல் கோட் ஃபார்மிங், தொழில் ரீதியான ஆடு வளர்ப்பு எப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நம்ம ஊரில் மாமிசம் சாப்பிட்றவங்க அதிகமாக இப்போதைக்கு விரும்பி சாப்பிட்ற மாமிசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோழிக்கறி, இன்னொன்று ஆட்டுக்கறி. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக எதை லைக் பண்ணுவாங்கன்னா பீஃபையும் போர்க்கையும், அதாச்சும் மாட்டுக்கறியும் பன்றிக்கறியும். ஆனால் நம்ம ஊரில் இப்போதைக்கு டிமாண்ட் இருக்கிற ரெண்டு மீட் ஒன்று சிக்கன், இன்னொன்று மட்டன். அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். மட்டன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீப்லேருந்து எடுக்கக்கூடிய மீட்டு, செம்மறியாடுலேருந்து வர அந்த மீட்டு தான் மட்டன். கோட்டோட அதோட டெக்னிக்கலான அந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவான். ஸோ ஆட்டுக்கறியோட சரியான உச்சரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சவான். மனிதனால் முதல்ல வளர்க்கப்பட்ட ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுன்ற மாரி ஒரு சில ஆதாரங்கள்லாம் இருக்கான். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடுன்றது எப்பேற்பட்ட வறட்சியான பகுதிகளில் கூட வளரக்கூடிய தன்மை கொண்டதான். இதனால் இதுக்கு ஆங்கிலத்தில் போர் மேன் கவ் அப்படின்ற ஒரு பெயரும் வந்திருக்கான். தமிழில் நம்ம வேணால் ஏழைகளின் மாடு அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ இயற்கை விவசாயம் பண்ணணுன்ற பட்சத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக சாணத்தோட தேவைன்றது இருக்கும். மாட்டு சாணத்தோட அந்த தேவை வெளியிலேருந்து காசு கொடுத்து வாங்குற பட்சத்தில் அதோட விலைன்றது கூட இருக்கும். சரி, நம்மளா வளர்க்கலான்னு பார்த்தாலும் அதை வளர்க்குறதும் ரொம்ப சீப் இல்லை, அதுவும் கொஞ்சம் விலை உயர்ந்த வேலை தான். ஸோ அப்படி இருக்கும்போதும் நம்ம ஆடை வளர்க்கும் போது குறைஞ்ச செலவுலேயே நம்மளுக்கு தேவையான அந்த மென்யூ, அந்த உரத்தை ஆட்டு புழுக்கிலேருந்து நம்மளால் தயாரிச்சுக்க முடியும். மாட்டு சாணத்துக்கு இணையான அந்த ஊட்டச்சத்துகள்ன்றது பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்கையிலையும் இருக்கான். ஆட்டுடைய பாலில் கொழுப்பு சத்துன்றது கம்மியாக இருக்க காரணத்தினால அதை ஈஸியாக செரிமானம் செய்ய முடியுன்றதுனாலையும் நிறைய பேர் ஆட்டுப்பாலையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அது மாட்டுப்பால் அளவுக்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறது இல்லை. ஏன்னா குறைவான பாலே ஆடு உண்டாக்கும். அதுவும் குட்டிகளுக்கே பத்தாத நிலைமையும் ஒரு சில நேரங்கள் ஏற்படும். ஆனால் ஒரு சில ஆட்டினங்களும் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக ஒரு 2லேருந்து 3 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி குட்டிகளுக்கு போய் ஒரு கொஞ்சம் பால் மீறும். ஸோ அதை பயன்படுத்தி நிறைய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கோட் மில்கில் இருக்கான். மாட்டுப்பால் கூட ஒப்பிடும் போது ஆட்டுப்பாலுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் அது கிடைக்கிறதில்ல. அது அந்த அளவுக்கு ப்ரொடியூஸும் அதாச்சும் நம்மளால் உற்பத்தியை பண்ண முடியறதில்லைன்றது ஒரு உண்மை. பட் ஆனால் ஒரு சில கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆட்டுப்பால்லையும் அவைலபிளாக இருக்குது. ஆடு வளர்ப்பில் முதல்ல இருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. அதை தொடர்ந்து நம்ம இந்தியா 2வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான ஆடுகளை சைனா வச்சுட்டு இருக்கு நம்ம இந்தியா கூட ஒப்பிடும் போதும். இந்தியாவில் அதிகமாக ஆடுகள் வளர்க்கக்கூடிய மாநிலங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று ராஜஸ்தான், அப்புறம் உத்தரப்பிரதேஷ். ஸோ இது மாதிரி வட மாநிலங்களில் தான் அதிகமாக ஆடுகள் வளர்க்கப்படுது. அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ரீட்ஸும் அவங்கவுங்க ஊருக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் கொடியாடுலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது மாதிரி ராஜஸ்தான்லாம் நிறைய ப்ரீட்ஸ்லாம் ஃபேமஸாகவே இந்தியா முழுக்க இருக்குது. இப்போ நம்ம பாரம்பரியமாக ஆடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆடுகள்லாம் எது மாதிரி போய் தன்னோட உணவை மேய பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புதர்களில் உயரமாக காலை போட்டு எம்பி தான் அது சாப்பிட்றதுக்கு விரும்பும். மாடு மாதிரி அது கீழே தரையில் இருக்க புல்களை மேய விரும்பாது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆடு வளர்த்து இல்லை பார்த்தவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாச்சும் பாரம்பரியமாக வளர்த்து இந்த ஸ்டால் ஃபீல்டில் வளர்க்குறவங்க இல்லை, அவங்க வேறு மாதிரி வளர்ப்பாங்க. சும்மா இந்த மேய்ச்சலாக விட்டு அப்படியே மானாவாரியாக விட்டு வளர்க்குறவங்க அந்த ஆடுகள் எப்படி அதோட உணவு எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்க மரக்கிளைகளை காலை போட்டு இல்லைன்னா ஏதாவது புதர்கள், ஸோ அது மாதிரி இடத்துல அப்படி மேயறதுக்கு தான் அது விரும்பும். அது புல்லை மேயறதுக்கு, தலையை குனிஞ்சு மேயறதுக்கு எப்பயுமே விரும்பாது ஆடு. ஆடுகளோட இறைச்சியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது. ஆனால் நார் சத்துன்றது பார்த்தீங்கன்னா ஆடோட இறைச்சியில் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆடு 2 குட்டி வரைக்கும் குறைஞ்சபட்சம் போடும். இது ரொம்ப ரொம்ப நன்மையான விஷயம். செம்மறி ஆடுகள் கூட ஒப்பிடும்போதும் செம்மறி ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தான் போடும். நீங்கள் அது எந்த இனத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் எந்த ப்ரீடை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தான் போடும். ஆனால் ஆடுகள் பார்த்தீங்கன்னா 2 குட்டி போடுமா. ஒரு சில நேரங்களில் 4 குட்டி கூட நம்ம எதிர்பார்க்கலாமா. அதே நேரத்தில் அந்த குட்டிகளுக்கான பால் தேவையும் அந்த ஆடுகளால் பூர்த்தி செய்ய முடியுமா. ஆடுகள் கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கும். செம்மறி ஆடுகள் கூட கம்பேர் பண்ணும் போதும் ஒப்பிடும்போதும் அந்த அளவுக்கு ஓனருக்கு அடங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுங்க அந்த அளவுக்கு ஜென்யூனாக அமைதியாக இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி நாட்டியான ஒரு அனிமல். நோய் எதிர்ப்பு சக்தின்றது பார்த்தீங்கன்னா அதிகம். ஆனால் செம்மறி ஆடும் கூட ஒப்பிடும் போதும் கம்மி தான். அதனால நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில் தடுப்பூசிகளை போடணும். அதுக்கடுத்து டிவார்மிங்கும் பண்ணணும். குடற்புழு நீக்கமும் கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும். ஆடில் குட்டி இறப்புன்றது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். குட்டிகள் இறக்கிற விகிதம்ன்றது அதிகமாகிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காடுகள் நாளாக குறைஞ்சிக்கிட்டே வர காரணத்தினால இப்போல்லாம் என்ன மாதிரி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் கோட் ஃபார்மை நடத்தவே முடியாது. ட்ரெடிஷ்னல் கோட் ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
உணவை வந்து இதுமாரி ஸ்டால் ஃபீல்டில் வச்சு நம்மளே கொடுக்காம மேய்ச்சலில் விட்டு வளர்க்குறது. இதை வந்து இப்போ பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முடியாத காரியம். அது மட்டும் இல்லாமல் காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்ற காரணத்தினால நிறைய ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேலியெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளால் எடுத்துகிட்டு போய் மேய்ச்சிட்டு வந்து ஆடுகளை வளர்த்து நம்மளால் முன்ன மாரி ஆடுகளை வந்து வளர்க்குறது வந்து ஒரு சாத்தியமில்லாத விஷயம் ஆகிடுச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில். இது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரியமாக இப்போ ஆடுகளை வந்து வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நோய் தொற்றுன்றது வந்து அந்த முறையில் வளர்க்கும் போதுன்றது வந்து ரொம்ப அதிகம். அது போய் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரும். ஸோ நிறைய இடங்கள் அதோட உணவை தேடிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நோய் வர ஆபத்துக்களும் வந்து அதிகமாக வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட்டை வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்க முடியாது. அது வந்து நடந்து போகிற அதுலேயே அதோட உடல் எடையும் எனர்ஜியும் வந்து நிறைய லாஸ் பண்ணிடும். இது மாதிரி பல ரீசன்களால் நம்மளால் லாபம் பார்க்குறதுன்றது வந்து இது மாதிரி ட்ரெடிஷ்னல் கோட் ஃபார்மிங்கில் பாரம்பரியமாக மேய்ச்சல் நிலத்தில் விட்டு வளர்க்குற ஆடு வளர்ப்புலன்றது வந்து இப்போதைக்கு வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் இதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் இன்னமும். அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து நிலம் கூட இல்லாத ரொம்ப அடித்தட்டில் இருக்க விவசாயிகள். ஸோ அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படின்ற காரணத்தினால இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆடை வந்து அந்த முறையில் வந்து வளர்க்க முடியும். ஆனால் அதில் வந்து நீங்கள் அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணி லாபம் பார்க்குறன்றது பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப சாத்தியமில்லாத காரியம். அதை வேணால் பாரம்பரியமாக பண்ணுறவங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம பிஸ்னஸில் வந்து கொண்டுட்டு வர முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டால் ஃபீல்டில் தான் வந்து வளர்க்க முடியும். ஸோ ஸ்டால் ஃபீட் அதாச்சும் கொட்டையை போட்டு வளர்த்தா தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு லாபம் வந்து இந்த ஆடு வளர்ப்பில் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்க முடியுன்றது வந்து உண்மை. இப்போ வந்து நம்ம ஸ்டால் ஃபீல்டில் வந்து ஆடு வளர்க்குற தொடங்கிட்டோன்ற பட்சத்தில் இது மாதிரி தட்பவெப்ப நிலையில் வந்து ஆடுகளை வளர்க்கலான்றது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆடுங்களை ஹை ரெயின்ஃபால் ஏரியாஸ் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்களில் வந்து வளர்க்குறத வந்து தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பரன்மேல் ஆடு வளர்ப்புன்றத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நிலத்தில் விட்டு ஒரு கிரவுண்ட்லேயே வந்து வளர்க்குறதுன்றது வந்து அது மாதிரி இடத்துல வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ ஹை ரெயின்ஃபால் ஏரியா தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரி மாதிரி இடத்துல வந்து ஆடு வளர்ப்புன்றது வந்து பண்ண முடியும். ஆனால் அந்தளவுக்கு நோயெலாம் வராமல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கமர்ஷியலாக நம்ம வந்து இது மாதிரி பரன்மேல் ஆடு வளர்ப்பு இதை தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா அதிக அளவுக்கு ஹியூமிடிட்டியை வந்து ஆடுகளால் வந்து தாங்க முடியாது. ஸோ அது மாதிரி ஹியூமிடிட்டி ரொம்ப ஒரு ஹையான ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து இரும்பல், அது மட்டும் இல்லாமல் காய்ச்சலும் வரும். இதுமாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. ஆனால் வந்து ஒரு ட்ரைலேண்ட் ஏரியா, ஸோ ஒரு நல்ல வெயில் வந்து இருக்கிற இடம், அந்தளவுக்கு வந்து ரொம்ப மழை பெய்யாது, நார்மலாக மழை பெய்யும் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஆடுகள் வந்து தாராளமாக வந்து தரையிலையும் விட்டு வளர்க்கலாம். பரன்மேல் ஆடு வளர்ப்புன்றது வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பரன்மேல் ஆடு வளர்ப்புன்றதுல என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆடுகளோட அந்த யூரின், அதுக்கடுத்து வந்து அது உண்டாக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப எளிமையாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதோட அந்த கழிவுகள் அந்த புழுக்கைகளால் பார்த்திங்கன்னா அமோனியா ஸ்மெல் வந்து வரும். நீங்கள் நார்மலாக வந்து தரையில் விட்டு வளர்க்கும் போதும் அந்த பிரச்சனைன்றது பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம பரன்மேல் ஆடு வளர்ப்பில் வந்து இருக்காது. கீழேருந்து ஒரு 5 அடி ஹைட்டு வந்து நீங்கள் விட்டு பரன்மேல் ஆடு வளர்ப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் எளிமையாக வந்திருக்கும். ஷெட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆடு வளர்ப்புக்கு அமைக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதை வந்து ஆங்கில எழுத்து ஏ அந்த ஷேப்பில் வந்து அதோட கூரையை வந்து அமைக்கணும். அப்படி ஏன் அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு வெப்பம் வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான். அதை எப்படி அமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதோட நடுப்பகுதி வந்து 10 ஃபீட் ஹைட்டில் விட்டுட்டு மிச்சம் இருக்க சைடில் இருக்க அந்த 2 பகுதிகளையும் 5லேருந்து 6 ஃபீட் வைக்கும் போதும் இதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஆட்டோட அந்த கொட்டையை வந்து நீங்கள் அமைக்கிறீங்கன்னா கிழக்குலேருந்து மேற்கு, ஈஸ்ட் டு வெஸ்ட் என்ற இந்த திசையில் வந்து அமைச்சோன்னா சூரிய வெளியை வந்து நம்ம கரெக்டாக நம்மளால் வந்து உபயோகிக்க முடியும். அதே நேரத்தில் வந்து கொட்டகைக்குள்ளே அந்தளவுக்கு வெப்பம் வந்து உண்டாகத்தையும் வந்து நம்மளால் தடுக்க முடியுன்றது வந்து ஒரு உண்மை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷெட் அமைக்கிறீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுன்ற அந்த டைரக்ஷனில் வந்து அமைக்கணும். இப்போ வந்து ரூஃப்னு பார்க்கையில் கூரைன்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தென்னங்கீத்தையும் பயன்படுத்தலாம். இல்லைனா வேறு ஏதாச்சும் ஹீட்டை வந்து எந்தளவுக்கு வெப்பத்தை வந்து குறைக்கக்கூடிய மெட்டீரியலாக பார்த்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஷெட் அமைக்கிறீங்கன்னா அது கூடவே வந்து ஷெட்டிலே அதுங்க வந்து வளராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு திண்ணை மாரி வந்து வெளியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கணும். ஆடுங்கள் வந்து ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு வந்து ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக வந்து ஒதுக்கியே வந்து ஆகணும். அப்படி
நம்ம ஒதுக்குனா தான் அதுங்களோட வளர்ச்சின்றது வந்து நல்லாயிருக்கும். வேறு எந்த நோயுன்றது வராது. அந்த உடம்புல இருக்க தசையெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இல்லைனா வந்து அதுங்களை அதுமாரி நீங்கள் பரன்லேயே போட்டு இல்லை ஷெட்யூலே போட்டு வளர்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதோட பாடின்றது வந்து நல்லா இருக்காது. அதனால் ஒரு திண்ணைன்றது வந்து நம்ம அமைச்சிக்கிறதுன்றது வந்து ஆடு வளர்ப்பில் ரொம்ப நல்ல விஷயம். ஆட்டுக்கொட்டையை சுற்றி நீங்கள் வந்து மரங்களை நட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு வெப்பத்தை வந்து தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக வந்து இருக்கும். ஆட்டுக்கொட்டையை சுற்றி வேலி வந்து அமைக்கணும். வேறு ஏதாச்சும் ஆடுகளுக்கு வந்து ஆபத்து வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. அதே நேரத்தில் அதுங்க மேயிற அந்த திண்ணை அந்த இடத்துலையும் வந்து எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து நம்ம வேலிகள் வந்து அமைக்கணும். கருவுற்ற ஆடுகள் வந்து ஷெட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஏதுவாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா படிகளை வந்து அமைக்கலாம். இது அமைக்கிற பட்சத்தில் அதுங்க வந்து ஈஸியாக ஏறிட்டு இறங்கும். ஆடுகள் வந்து போயிட்டு வர அந்த ஷெட்டோட அந்த கதவுன்றது வந்து நம்ம திறந்தே வந்து வச்சுருக்கிறது வந்து நல்லது பண்ணை அமைக்கிற பட்சத்தில். ஸோ அப்படி திறந்து வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான போதும் அது உள்ளே போயிட்டு வெளியில் வந்து வரும். ஸோ இதுவும் வந்து நம்ம பண்ணுறது வந்து நல்லது. பெரும்பாலும் உணவை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அதுங்க மேயறதுக்கு வெளியில் விட்டு வளர்க்குறோம்ல, ஸோ அது மாதிரி திண்ணை, ஸோ அது மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்கலாம். ஆடுகளை பகல் முழுக்க நம்ம வந்து இது மாதிரி திண்ணையிலையோ இல்லைனா வந்து இதுங்க மேயறதுக்கு சுத்தத்துக்கு ஒரு இடத்துலையோ நம்ம வெளியில் விட்டுட்டு அதுங்க வந்து இரவில் மட்டும் தூங்குறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம இதுமாரி பறன் வந்து உபயோகித்து வந்து ஒரு நல்ல விஷயம். இதே நேரத்தில் நம்ம ஆடுகளை இந்த பறன்குள்ளே பார்த்திங்கன்னா பறன்குள்ளேயோ ஷெட்டுக்குள்ளேயோ அதோட வயது, இடை, அதுக்கடுத்து அதோட பாலினம் இதை பொறுத்து தனித்தனியாக வந்து பிரித்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை பண்ணாத பட்சத்தில் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அதுங்க சண்டை போடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்படி தனியாக பிரித்து வந்து நம்ம ஆடுகளை பறன்குள்ளே வந்து வச்சுட்ருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்ருக்கணும். உணவுன்னு பார்க்கையில் நம்ம வந்து வெளியில் கொடுக்குறன்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. நம்ம ஷெட்யூலே வந்து கொடுக்குறோன்னா அந்த ஆடுகள் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதுவாக நம்ம அமைப்பை வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொட்டி வந்து ரெடி பண்ணலாம். ஒரு சில பண்ணைகளில் பார்த்திங்கன்னா வந்து இரும்புலே ஜிஐ இரும்பில் நான் ஒரு தொட்டி மாதிரி அமைப்பை வந்து கட்டி வந்து வச்சுட்ருப்பாங்க. ஸோ இதில் வந்து அதுக்கு தேவையான அந்த உணவை வந்து பயன்படுத்துவாங்க. இன்னும் ஒரு சில பண்ணைகளில் பார்த்திங்கன்னா வந்து பிவிசி பைப்பை வந்து ஒரு 12 இன்ச் டயாமீட்டர் குறுக்களவு இருக்க அந்த பிவிசி பைப்பை வந்து வெட்டி அதுலேயும் வந்து உணவு வந்து பரிமாறுவாங்க. இந்த ஜிஐ பைப்பை நம்ம பயன்படுத்த பைப்பை ஸோ அதில் வந்து க்ளீன் பண்ணுறது சுத்தப்படுத்துறதுன்றது ஒவ்வொரு முறையும் வந்து கடினமாக வந்துருக்கும். இதுவே வந்து பிவிசி பைப் பயன்படுத்தும் போது அதில் வந்து நம்ம எளிமையாகவே வந்து பண்ணிடலாம். இரும்பில் பயன்படுத்துகிற பட்சத்தில் அதோட குறுக்களவுன்றது வந்து ஒரு 10 இன்ச்சுன்ற மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். ஹை டியூரபிலிட்டி. பிவிசி பைப்புன்றது வந்து அது கூட ஒப்பிடும்போது குறைவான நாள் தான் அதோட வாழ்நாள்ன்றது வந்து இருக்கும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரம், ஸோ அந்த பாத்திரமோ இல்லை இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அமைப்பையோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறையாச்சும் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஆடுகளில் இருக்க ஃபேமஸான ப்ரீட்ஸ்லாம் பற்றி பார்த்தலாம். இதை பற்றி நம்ம சேனல்லேயே வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ரீஃபாக வந்து நான் சொல்லிடுறேன். அதில் குறிப்பிட்ட ஒரு சில ஆட்டு இனங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்டல், ஜாம்னாபாரி, சிரோஹி, தலச்சேரி. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில வெளிநாட்டு இனங்களும் வந்து இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்ரிக்கன் போயர் இல்லை போயர்னு வந்து சொல்லலாம். இப்போ கால்நடைகளையும் நீங்கள் தொழில் ரீதியாக வந்து எப்படி வளர்க்க நினைச்சாலும் பார்த்திங்கன்னா வந்து பியூர் ப்ரீடுன்றது வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து உபயோகமாக இருக்காது. அதோட விலைன்றது வந்து அதிகம். அது அந்த அளவுக்கு கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸும் வந்து இல்லை. அது வந்து நீங்கள் இனப்பெருக்கத்துக்காக வச்சுட்ருக்கீங்க, ப்ரீடிங் ப்ரோக்ராம் ப்ரீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்கன்னா வேணால் யூஸ் பண்ணி தவிர்த்து கமர்ஷியலாக வந்து இறைச்சிக்காகவோ பாலுக்காகவோ வளர்க்குறீங்களா வந்து அது உபயோகப்படாது. அதே தான் வந்து ஆடுகள்லையும் நீங்கள் வந்து கிராஸ் ப்ரீட் கலப்பினங்களை வந்து பயன்படுத்துறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கலப்பின ஆடுகளோட அந்த இடைன்றது பார்த்திங்கன்னா அதிகம். அதே நேரத்தில் அது இந்தியாவில் பல இடங்களில் வந்து ஈஸியாக வந்து செட் ஆகிடும். இப்போ முதல்ல நம்ம ஃபேமஸாக எல்லோரும் வளர்த்துட்ருக்க அந்த ப்ரீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலச்சேரி. ஸோ தலச்சேரின்றது வந்து கேரளா ப்ரீட். ஸோ கேரளா ஆட்டினம். இது வந்து சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து வளர்க்கப்படுது. பல நிறங்களில் வந்து காணப்படுது. முக்கியமான நிறம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை. அந்த வெள்ளை கூட ஒரு சில நேரத்தில் வந்து காக்கியில் கருப்பு கலர் வந்து தென்படும். 40லேருந்து 45 கிலோ வரைக்கும் பெண் ஆடும். 60லேருந்து 70 கிலோ வரைக்கும் ஆண் ஆடுன்றது வந்து இதே வந்து வச்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆடை அறுத்துட பிறகு அதோட குடல்லாம் நீக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 கிலோ இருக்குன்னா அதை எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் பண்ணிட்ட பிறகு 60 கிலோ வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் வெயிட்ன்றது வந்து இந்த ஆடுகளில் வந்து கிடைக்குமா. இதோட இறைச்சின்றது பார்த்திங்கன்னா வந்து ரோஸ் கலரில் வந்து இருக்கும். ஸோ பிங்க் மீட் இல்லைனா வந்து ரெட் மீட்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி இதை நிறைய பேர் விரும்பி வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த ஆடு தலச்சேரி ஆடுன்றது வந்து நிறைய இறைச்சி பிரியர்களை வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்டினம் தான். இதில் நோய் எதிர்ப்பு சக்தின்றது அதிகம். ஏன்னா நாட்டு ஆடுன்றதுனால
இதுலேயே வந்து நீங்கள் கிராஸ் பிரீட் போயர் தலைச்சேரி கிராஸ் வந்துருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னமும் வெயிட் வந்து நிறைய வந்து கிடைக்கும் பியூர் பிரீடை வளர்க்குறத விட. அடாப்டபிலிட்டி, ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக வந்து செட் ஆகிடும். அதனால் நம்ம இதை வந்து வளர்க்கலாம். இந்த பிரீடு வந்து கன்சிடர் பண்ணலாம். அதிக அளவில் குட்டி போட தன்மை கொண்டதுன்றது வந்து தலைச்சேரி. 2 குட்டி குறைஞ்சபட்சமோ அதிகபட்சமோ வந்து 4 குட்டி வரைக்கும் போடுற தன்மை கொண்டது தலைச்சேரி ஆடுகள். இதை தொடர்ந்து வந்து சிரோஹி அப்படின்ற ஒரு ஆட்டு இனமும் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து வளர்க்கப்படுது. இதோட உடல் இடைன்றது பார்த்திங்கன்னா வந்து 70லேருந்து 80 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு சில இனங்கள் பார்த்திங்கன்னா அந்த 100லேருந்து 120 கிலோ வரைக்கும் கூட தொடர அந்த தன்மை கொண்டது. ஆனால் இது குட்டி போடுற தன்மைன்றது வந்து ரொம்ப கம்மி. ஒரு குட்டி தான் பெரும்பாலும் போடும். ரொம்ப ரேராக தான் வந்து 2 குட்டி போடுமா. பியூர் ப்ரீடாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு குட்டி தான் போடும். கலப்பின்ற பட்சத்தில் நம்ம 2 குட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து பால் கறக்கிற தன்மைன்றது வந்து இந்த ஆடுகள் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த ஆடை வளர்க்குற பட்சத்தில் நம்ம இறைச்சிக்கு மட்டும் வளர்க்காமல் கொஞ்சம் பாலையும் வந்து இந்த ஆடுகள்லேருந்து நம்மளால் வந்து பெற முடியும். பெண் ஆடுன்னு பார்க்கல 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா வந்து அது இனப்பெருக்க பருவத்துக்கு வந்து வரும். 2 வயது இருக்கும்போது வந்து அது இனப்பெருக்கத்தை வந்து நம்ம பண்ண தொடங்கலாம். இது மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இந்த சிரோஹின்ற இந்த ஆட்டு இனத்தில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் பல இடங்களில் ஈஸியாக வந்து செட் ஆகிடும். அதனால் இந்த ஆடை வந்து நம்ம தெரிஞ்சு வளர்க்கலாம். அதுக்கடுத்து வந்து ஜம்னாபுரி அப்படின்ற ஒரு ஆட்டு இனன்றது வந்து ஃபேமஸாக இருக்குது. இது வந்து உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு ஆட்டு இனம். இந்த ஆட்டு இனன்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன அளவிலான மாடு மாதிரி வந்துருக்குமா. ஏன்னா இதோட உடல் இடைன்றது பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ முன்னாடி சொன்னால் அதுங்களோட ரொம்ப அதிகம். இப்போ நார்மலாக இருக்க ஒரு ஆடே பார்த்திங்கன்னா 90லேருந்து 100 கிலோ வரைக்கும் இடை வந்து கொண்டு இருக்குமா. இன்னமும் நல்லா தீனிலாம் போட்டு வளர்க்குற பட்சத்தில் 100லேருந்து 120 கிலோ வரைக்கும் அதால் வந்து உடல் எடையை வந்து பெற முடியும். 2லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் பால் வந்து இந்த ஆடு வந்து கறக்குமா. 4லேருந்து 5 மாதத்துக்கு ஒரு வாட்ட பெண் ஆடுன்றது வந்து இனப்பெருக்கும். அதாச்சும் ஈஸ்டர் சைக்கிள் வந்து அட்டென்ட் பண்ணும். இந்த ஆடுகளோட தனித்துவம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நல்லா நீண்ட காது வந்து இருக்கும். அந்த காதுன்றது பார்த்திங்கன்னா இது உணவு சாப்பிடும் போது அதோட கண்ணை வந்து மறைக்குமா. அந்த அளவுக்கு வந்து இந்த ஆடுகளோட காதுன்றது வந்து ரொம்ப நீளமாக வந்து இருக்கும். இந்த ஆடோட குட்டி போடுற தன்மைன்றது வந்து கம்மி. ஒரு குட்டி தான் வந்து பெரும்பாலும் போடும். ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா அரிதாக 2 குட்டி வந்து போடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதோட உடல் இடையே வந்து ஒரு சில நேரங்களில் இந்த ஆடுகளுக்கு வந்து பிரச்சனையாகவும் வந்து அமையும். இதோட அந்த இறைச்சி வந்து நிறைய மக்கள் வந்து விரும்பியும் சாப்பிட மாட்டாங்களா. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்குமா. ஏன்னா இதில் வந்து நார்ச்சத்து ஃபைப்ரஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால இது அந்த அளவுக்கு உடல் இடையே கெயின் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து இறைச்சியை வந்து அதிகமாக மக்கள் விரும்பாத காரணத்தினால இதை வந்து நிறைய பேர் வந்து வாங்கி வளர்க்க மாட்டுறாங்க. இது வந்து ஒரு ஃபேன்சி ப்ரீட், ஒரு அழகுக்காக வளர்க்குற ஒரு பொருளாக தான் வந்து பல விவசாயிகள் வந்து நார்த் இந்தியாவில் வடநாட்டில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து வந்து வேர்ல்டு ஃபேமஸ் போயர். ஸோ போயர்ன்றது பார்த்திங்கன்னா உலக அளவில் இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கோட் ப்ரீட். ரொம்ப ஒரு சிறந்த ஆட்டினம். ஆனால் இதோட விலைன்றது வந்து கூட இருக்க காரணத்தில் நிறைய பேர் வந்து வளர்க்குறது இல்லை. இதோட பியூர் ப்ரீட் அதாச்சும் வந்து தூய்மையாக இருக்க அந்த போயர்ன்றது பார்த்திங்கன்னா எந்த வித கலப்பும் நடக்காமல் அது ரொம்ப விலை அதிகம். நம்ம வந்து இப்போ வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், தலைச்சேரி போயர் கிளாஸ் வந்து வளர்க்குறதுன்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ போயர்ன்றதை பார்த்திங்கன்னா வந்து பிகினராக இருக்க பட்சத்தில் இப்போ தான் வந்து ஆடெலாம் வளர்க்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கன்சிடர் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் ப்ரீடு வேறு இல்லைனா வந்து நம்ம ஊர் ஆடுகள் ஏதாச்சும் வளர்த்துட்டு அதுக்கடுத்து இதில் வந்து போகலாம். நீங்கள் வந்து இல்லைனா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போகிற பட்சத்தில் தலைச்சேரியை வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் அதிகமாக வந்து ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்ற பட்சத்தில் தலைச்சேரி இல்லை சிரோஹி இந்த 2 ஆட்டு இனத்தை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆடுகள் வந்து இனப்பெருக்க பருவத்தை வந்து 8லேருந்து 10 மாதம் ஆன உடனே வந்து தொற்றும். ஆனால் நம்ம எப்போ வந்து அதுங்களை இனப்பெருக்கத்துக்கு விடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 வருடம் முடிந்த பிறகு தான் வந்து நம்ம ஆடுகளை வந்து விடணும். கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறது வந்து ஆடுகளை வந்து நல்லது. ஸோ கிராஸ் ப்ரீடிங் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கலப்பின ஆடுன்றது வந்து நல்லா வந்திருக்கும். ஆடுகள் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலநிலை சீசன்லாம் வந்து இல்லை. ஆனால் நீங்கள் கோடை காலத்தில் ஆடுகள் வந்து இனப்பெருக்கம் ப்ரீடிங் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கோடை காலத்தில் பண்ணுற பட்சத்தில் மேபி கரு சிதைவு வந்து ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப வந்து அதிகமாகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆடுகளில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மாடுகளை பயன்படுத்துகிற மாதிரி இன்னும் ஆடுகள் வந்து பயன்படுத்துறதில்லை. அது அந்த அளவுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து இல்லாத காரணத்தினால அதை வந்து பயன்படுத்துறதில்லை. அதனால் நம்ம வந்து இயற்கை முறையில் தான் ஆடுகளை வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது 20லேருந்து 25 பெண் ஆடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண் ஆடுன்றது வந்து போதுமானது. 30லேருந்து 35னா ஒரு 2 ஆண் ஆடுகளை வந்து வச்சுட்டு இருக்கலாம். பெண் ஆடுன்றது வந்து அந்த ஹீட் அந்த இனப்பெருக்க பருவத்தை தொட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆண் ஆடுன்றதை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மாற்றிக்கிட்டே வந்துருக்கணும். இப்போ நம்ம இனப்பெருக்கம் பண்ணும்போது ஒரே குரூப்லேயே விட்டு வந்து பண்ணக்கூடாது. பெண்
பெண்ணாடு வந்து நல்லா இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து 5லேருந்து 6 வருடம் வரைக்கும் நம்ம வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து ஒரு பெண்ணாடு வந்து பயன்படுத்தலாம். இதுவே ஆணாடுன்னு பார்த்திங்கன்னா வந்து வருடம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதுக்கான காரணத்தை நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். எதனால பார்த்திங்கன்னா வந்து இன்ப்ரீடிங். ஸோ அந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்து பண்ணுறதுனால அந்த ஆடுகளோட அந்த உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட காரணத்தினால நம்ம வருடம் வேறு ஆண் ஆடுகளை மட்டும் வந்து மாற்றிக்கிட்டே வந்துருக்கணும். அதே நேரத்தில் நம்ம இப்போ ஆடுகளை வாங்குறோன்ற பட்சத்தில் முன்னாடி சொல்லியிருந்த மாரி கலப்பின ஆடுகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கிராஸ் பிரீட்ஸை பியூர் பிரீடாக வந்து வளர்க்குற பட்சத்தில் அதோட விலைன்றது வந்து ரொம்ப அதிகம், நம்மளால் வந்து வளர்க்கவும் முடியாது. இப்போ போயர்லாம் பார்த்திங்கன்னா வந்து பியூர் பிரீடாக வாங்கி வளர்த்தா நம்மளுக்கு லாபமும் வராது. அதனால் அதோட கிராஸ் பிரீடை வந்து வாங்கி வளர்க்கறது வந்து நல்லது. இதோட அந்த ப்ரெக்னென்டல் டியூரேஷன், ஸோ கரு தரித்து குட்டி போடுறதுக்கு வந்து 145லேருந்து 150 நாள் வரைக்கும் ஆகும். குட்டி போட்டுட்ட பிறகு அதை வந்து நம்ம அது மேலே இருக்க அந்த எச்சில் மாதிரி இருக்க அந்த இதுவை வந்து தொடச்சி விடணும். ஸோ அதை தொடச்சி விட்டுட்டு அதோட மூக்கெல்லாம் வந்து நல்லா அந்த காற்றோட்டம் போகிறதுக்கு வந்து எதுவோ வசதி வந்து நம்ம ஏற்படுத்தி விடணும். தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணி தூரத்தில் வந்து போட்டுடணும். அந்த இடத்துல வந்து அயோடினை வந்து அப்ளை பண்ணியும் விட்டுடணும். உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சீமைப்பாலை வந்து சீம்பாலை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் வந்து ஆடு குட்டின்றது வந்து எந்த வித நோய் தாக்காமல் கரெக்டாக வந்து இருக்கும். இது ஆடுன்னு எல்லா கால்நடைகளையும் பண்ணுற ஒரு பேசிக்கான விஷயந்தான். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது. இப்போ வந்து 1 கிலோ வந்து ஆடு இருக்குன்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு அதுக்கு வந்து 100 ml வச்சும் வந்து பாலுன்றது வந்து தேவைப்படும். ஸோ அதோட இடைக்கேற்ற மாதிரி இப்போ 3 கிலோ இருக்குன்னா 300 ml பாலாச்சும் வந்து தேவைப்படும். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து வளரும். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஆடுக்கு தேவையான அந்த பாலுன்றது வந்து கிடைக்காம போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வந்து பசும்பாலை வந்து இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இல்லைனா வந்து தாய் ஆடு இறந்து போயிடுச்சு ஏதாச்சும் காரணத்தினாலும் பார்த்திங்கனாலும் இதுமாரி பசும்பாலையும் நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த எல்லா வேலைகளையும் நம்ம வந்து செய்து முடிந்துட்ட பிறகு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வந்து ஆட்டுக்குட்டிகளை 10 நாளைக்கு அப்புறம் தனியாக வந்து பிரித்து வந்து வச்சிடணும். பிரிச்சுட்டு ஒரு நாளைக்கு வந்து 3 முறை பார்த்திங்கன்னா வந்து ஆடுக்குட்டிகளுக்கு வந்து தாய் ஆடுகளாண்ட விட்டு வந்து பால் வந்து குளிப்பாட்டலாம். ஸோ இதே வந்து 1.5 மாதம் வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டா ஆட்டுக்குட்டியை தாயிடம் வந்து பிரித்து நம்ம அதுங்களை தனியாக வந்து வளர்க்க தொடங்கிடலாம். இந்த பால் கறக்கத்துன்றது வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் ஆடுகளுக்கு வந்து மடிநோய் வர அபாயம் வந்து இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பாலை வந்து நம்ம கறந்து வந்து வச்சிடணும். சரியாக வந்து உணவு கொடுக்கலன்னா குட்டி இறக்குற அந்த வாய்ப்புன்றது வந்து அதிகமாக வந்து இருக்குது. இப்போ மழைக்காலங்கள் இல்லைனா வந்து ரொம்ப குளிர்ந்த காலங்கள்லாம் வருது இல்லை. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து தனியாக ஒரு ஷெட்டு இல்லைனா ஒரு ரூமில் விட்டு நம்ம வந்து வளர்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து வெப்பம் கொடுக்கறதுக்கு பல்புகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆண் ஆடுகள் மற்றும் பெண் ஆடுகள் இது இரண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து கொம்புன்றது வந்து வளரக்கூடியது தான். ஸோ அந்த கொம்புன்றதை வந்து நம்ம அது சிறு வயதில் இருக்கும் போதே நம்ம வந்து வெட்டி வந்து விட்டுடணும். ஒரு 10 வயது இருக்கும் போது அதை வெட்டுறதுக்கு வந்து நிறைய வழிகள் வந்து இருக்குது. அயன் ராடு, ஸோ அதை பயன்படுத்தி அதை சூடுபடுத்தி வந்து வெட்டுவாங்க. அப்படி இல்லைனா வந்து காஸ்டிக் சோடா இது மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸை பயன்படுத்தி வந்து அதை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. வெட்டினரி டாக்டர்ஸை நம்ம கான்டாக்ட் பண்ண வேண்டியது வந்து நல்லது. மேபி இல்லைனா பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இருந்தால் அவங்கள வச்சு பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வெட்டினரி டாக்டரை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி இதை வந்து பண்ணிடலாம். டீஹார்னிங் இந்த ப்ராசஸ் பேர். ஸோ இதை வந்து நம்ம அதாச்சும் கொம்புகளை வெட்டுற அந்த ப்ராசஸை வந்து கரெக்டாக வந்து பண்ணிடணும். இதை பண்ணால் ஆடுகளுக்கு இடையே வர சண்டையை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஆடுகளோட பாதங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பராமரிக்கணும். அதோட அந்த பகுதியை வந்து நல்லா வந்து வெட்டி விடணும். இது வந்து ஆடுகளுக்கு வந்து நன்மையை வந்து சேர்க்கும். காதில் வந்து டேக் வந்து நம்ம வந்து மாட்டி விட்டோம். இப்படி டேக் விடுற பட்சத்தில் அதுங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஸோ எந்த ஆடு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து கேஸ்ட்ரேஷன், ஸோ ஆண் ஆடுகள் வந்து கொட்டையடித்து விடணும். ஸோ இந்தமாதிரி கேஸ்ட்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் அந்த ஆடுகளோட இடையும் வளர்ச்சி வேகமன்றது வந்து அதிகமாகும். இதை வந்து ஆண் ஆடுகளுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரீடிங்க்கு எந்த ஆடு வச்சுட்ருக்கீங்களோ அதை தவிர்த்து மற்ற ஆண் ஆடுகளுக்கு வந்து இதை பண்ணுறது வந்து நல்லது. இப்போ வந்து உணவு, ஸோ ஃபீட் மேனேஜ்மெண்ட் பார்க்கல ஃபாடர்ஸ், ஸோ எல்லா வகையான ஃபாடர்ஸையும் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம பசுக்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையும் நம்ம வந்து இது வந்து கொடுக்கலாம். ஃபேமஸாக வந்து எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோவன். ஸோ அந்த கோவன் இதெல்லாம் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக அந்த செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ வந்து இந்த ஃபீட்ஸில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்துருக்கு, இந்த தீவனங்கள் பசுந்தீவனங்கள் என்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட்லாம் நான் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிரும். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் கோவன், ஏபிஓ1, கூனியா புல், இது மாதிரி நிறைய வகைகள் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் வந்து நிறைய இந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க, வேர் முடிச்சுகள் இருக்க செடிகள். ஸோ அதில் வந்து நிறைய வகைகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த செடிகளையும் வந்து கொடுத்து வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து வளர்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வேலி மசால், முயல் மசால் இது மாதிரி இருக்க பசுந்தீவனங்களையும் நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுத்து வந்து வளர்க்க முடியும். இதுக்கு வந்து ப்ரஷ் கட்டர் மாதிரி ஒரு சில எந்திரங்களை பயன்படுத்தி நம்மளால் வந்து அறுவடையை வந்து எளிமையாக வந்து செஞ்சிட முடியும். ஒரு ஏக்கரில் வந்து நம்ம பசுந்தீவனம் வளர்க்குறோன்னா அதை பயன்படுத்தி 30லேருந்து 35 ஆடுகள் வரைக்கும் நம்மளால் வந்து வளர்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்டு கொட்டாய் வந்து வச்சுட்டு இருக்க பட்சத்தில் அதை சுற்றி நீங்கள் வந்து தீவன மரங்களையும் வந்து வளர்க்கலாம், ட்ரீ ஃபாடர். ஸோ அதில் வந்து குறிப்பிட்ட இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சுபாபுல், அடுத்து வந்து லூசரின் அப்படின்ற ஒரு மர வகையும் வந்து இருக்குது, சீமை அகத்தி, இது மாதிரி நிறைய மர வகைகள் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மர வகையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து வளர்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் லோக்கலில் கிடைக்கிற நிறைய ஃபுட்ஸ்லாமும் இருக்குது. ஸோ நிறைய உணவுப் பொருட்கள் வந்து இருக்குது. அது உங்கள் ஏரியாவுக்கு வந்து எது மாதிரி ஆடுகளுக்கு வந்து செட் ஆகும் அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி வந்து வளர்க்கலாம். இப்போ வந்து ஒரு 10 கிலோ இடையுடைய ஒரு ஆடுகளுக்கு வந்து நம்ம 1 கிலோ பசுந்தீவனத்தையும் 100 கிராம் வரைக்கும் கான்சன்ட்ரேட்டட் ஃபீடு உலர் தீவனத்தை வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கலாம். அதுவே நல்லா வளர்ந்த ஆடுகளாக இருக்க பட்சத்தில் 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் பசுந்தீவனன்றது வந்து தேவைப்படும். அதுவே வந்து உலர் தீவனம் 400லேருந்து 500 கிராம் வரைக்கும் வந்து தேவைப்படும். இப்போ நீங்கள் ஆடுகளுக்கு உணவு கொடுக்குற பட்சத்தில் கூட வந்து 10 கிராம் மினரல் மிக்சரை வந்து கொடுக்கணும். ஸோ இது எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா கால்நடைகளுமே வந்து கொடுக்கணும். ஸோ எல்லா வீடியோவும் நான் சொல்லுவேன். கால்சியம். ஸோ கால்சியம் வந்து நம்ம கொடுத்தா தான் ஆடுங்க வந்து பால் வந்து நல்லா கறக்கும், குட்டி போட்டுச்சுன்னா. ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மினரல் மிக்சர், அதுவும் முக்கியமாக பெண் ஆடுகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும், அதோட எலும்புலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து தீவனத்தை வாங்கிட்டு வந்து ஆடுகளை வளர்க்குறேன்ற பட்சத்தில் அது அந்த அளவுக்கு லாபமாக வந்து இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு சில தீவனத்தை வந்து தயாரிச்சுக்க வந்து முடியும். அதுக்கு நிறைய ப்ரொபோசிஷன்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் கருவுற்ற ஒரு ஆடு வந்து வளர்க்குறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தனியாக கவனித்து அதுக்கேற்ற உணவை வந்து கொடுக்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமானது. இப்போ கருவுற்ற ஆடாக இருக்க பட்சத்தில் அதோட உணவில் வந்து புண்ணாக்கு வந்து தவிர்த்துறது வந்து நல்லது. உப்பு வந்து அதோட உணவில் வந்து அதிகமாக வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஆட்டு பண்ணை வச்சுருக்கீங்கன்னா உணவு தேவையை சிலேஜ் மூலமாகவும் வந்து நம்ம வந்து நிறைவேற்றலாம். இந்த சிலேஜை பற்றி ஆல்ரெடி தனியாகவே இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் அதை ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். சிலேஜுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ பசுந்தீவனம் இருக்குல்ல, அதை ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து பாதுகாத்து வைக்கிற ஒரு முறை. இதை வந்து தமிழில் வந்து ஊறுகாய்ப்புல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊறுகாய்ப்புல்லை தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழி வந்து தோண்டிக்கணும். அந்த குழியில் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனங்களை சின்ன சின்னதாக வந்து நறுக்கி நம்ம அதில் வந்து போட்டுடணும். இதை போட்டுட்ட பிறகு அந்த போடுற இடத்துல குழி வந்து தோண்டிருப்போம்ல, ஸோ அந்த குழியை இந்த தீவனத்தை வந்து உள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் தார்பாலின் ஷீட்டை வச்சு நல்லா கவர் பண்ணிடணும். இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, அதுக்கு அடுத்து வந்து எலித்தொலை இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து இதை வந்து பண்ணுவாங்க. இதை பண்ணிட்ட பிறகு நம்ம எந்த தீவனத்தை வேணாலும் வந்து இதுக்கு வந்து பயன்படுத்தலாம், எந்த வகையான பசுந்தீவனத்தையும். ஆனால் அதிகமாக வந்து மக்காச்சோளத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த மக்காச்சோளத்தையும் பார்த்தீங்கன்னா காபு வந்து வந்துருக்குல்ல, ஸோ அதோட கதிர் வந்து சோளம் உருவாகிட்ட பிறகு நம்ம அப்படியே கூட அது சின்ன சின்னதாக நறுக்கி சாஃப் கட்டரில், ஸோ தீவனம் இருக்கும் அந்த மிஷினில் விட்டு நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த நறுக்கின தீவனங்களை இந்த குழியில் வந்து போட்டுடணும். போட்டுட்ட பிறகு அதை வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு மேலே கல் மாதிரி நல்லா வெயிட் வந்து வைக்கணும். இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ்ன்றது காற்று இல்லாத இடத்துல தான் வந்து நடக்கும். ஸோ ஊறுகாய் புல் உருவாகிறதுக்கு வந்து காற்று வந்து வந்துடவே கூடாது. சப்போஸ் காற்று வந்து உள்ளே வந்துடுச்சு வச்சுக்கோங்களேன், ஆக்சிஜன், அந்த ப்ராசஸ்ன்றது வந்து கெட்டு போயிடும். இதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம அது மேலே நல்ல இடையை வந்து வச்சிடணும். இது கூட பார்த்திங்கன்னா வந்து நிறைய சர்க்கரை, அது அச்சும் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லத்தை வந்து ஆட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் நுண்ணுயிர்களுக்கான கார்போஹைட்ரேட்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த கார்போஹைட்ரேட்ஸை கொடுத்தா தான் நுண்ணுயிர்கள்ன்றது வந்து இதை ஊறுகாய் புல்லாக மாற்றும். அந்த ஊறுகாய் புல் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் தனியாக நம்ம வாங்கிட்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் விலைன்றது பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் போகும். ஸோ இதெல்லாம் வந்து தனியாக சிலேஜ் பிஸ்னஸ் பண்ணுறதுலேயே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதையே தனியாக ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இந்த சிலேஜை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சிலேஜுன்றது ஊறுகாய் புல்லுன்றது பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணவு. இதை பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து ஈஸியாக வந்து செரிமானம் வந்து செய்யுமா, அதனால் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஆடுகள் வளர்க்குறன்ற பட்சத்தில் நீங்கள் சிலேஜை வந்து தயாரித்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா நம்மளால் 50 டன் வரைக்கும் இந்த மக்காச்சோளத்தை வந்து வளர வைக்க முடியுமா. அது சிலேஜாக வந்து நம்ம மாற்றும் போதும் ஒரு ஆடுக்கு பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 1லேருந்து 1.5 டன் வரைக்கும் தீவனம் வந்து தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது ஒரு ஏக்கரில் நம்ம வளர்த்த அந்த தீவனத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 30லேருந்து 35 ஆடுகள் வரைக்கும் நம்மளால் ஒரு வருடத்துக்கு வந்து உணவு வந்து கொடுக்க முடியும். அதே நேரத்தில்
ஒருவேளை இப்போ வந்து நீங்கள் தீவனம் வளர்க்குறீங்கன்னா அதை அப்படியே மானாவாரியாக வளர விடாமல் கூட கொஞ்சம் ஆர்கானிக் மென்யூர்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஆட்டு புழுக்கையை கூட நீங்கள் பயன்படுத்தி வந்து நம்ம இதை வந்து வளர்க்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இருக்குது ஊறுகாய் புல்லை வந்து பயன்படுத்துறது மூலமாக. ஆடுகளுக்கு வந்து அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணின்றதை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் ஆடுகளுக்கு வந்து தண்ணி தேவைப்படும். அதுவே வந்து கோடை காலமாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக வந்து தண்ணி வந்து கொடுக்கணும். ஆடுகளை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து கோடை காலத்தில் வந்து நம்ம வந்து குளிப்பாட்டி விடணும். இதுவே வந்து மழை காலமாக இருக்க பட்சத்தில் மாதம் ஒரு முறை வந்து நம்ம இந்த ஆடுகளை வந்து குளிப்பாட்டி நம்ம வந்து வளர்க்கலாம். ஷெட்டை வந்து க்ளீனாக வச்சுருக்கிறது வந்து நம்மளோட கடமை. ஸோ ஷெட்டில் வந்து லைம் பவுடர் இல்லை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா வந்து சுத்தம் செய்யணும். இது சுத்தம் செய்கிற பட்சத்தில் நோய் கிருமிகளை வந்து நம்ம வந்து தடுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து சைடில் இருக்க சிவறுகள், ஸோ அந்த சிவறுகளில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். 10 ml 5% இருக்க ஃபார்மாலினை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் நம்ம ஆடில் ஹைஜீனிக் கண்டிஷனை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். இந்த ஆட்டு புழுக்கைன்றது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான உரம். ஸோ அந்த உரத்தில் பார்த்திங்கன்னா 2.4% வந்து தரை சத்து, 0.88% வந்து மணி சத்து, 1.99% சாம்பல் சத்துன்றது வந்து இருக்குது. ஒரு வளர்ந்த ஆடுன்றது பார்த்திங்கன்னா வந்து 500 கிலோ வரைக்கும் ஆட்டு புழுக்கை வந்து வருடத்துக்கு வந்து தரும். இதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஹீப்பிங் பண்ணுற பட்சத்தில் இது மூலமாக வந்து ஒரு நல்ல உரம்ன்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உரத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளால் ஃபாடர்ஸ், ஸோ தீவனங்களையும் நம்மளால் வந்து வளர்க்க முடியும். அதுக்கடுத்து ஆடுகள் வந்து எப்படி வயதை வந்து இப்போ கண்டுபிடிக்கலான்றது வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். இதுவும் ஆடுகள் மாதிரியே தான் அதுங்களோட பல்லுங்களை வச்சு நம்மளால் வந்து அதோட வயதை வந்து ஈஸியாக வந்து கண்டறிய முடியும். 2 பல்லுன்றது பார்த்திங்கன்னா வந்து 12லேருந்து 14 மாதங்கள் இருக்கும்போது வரும். அதே வந்து 4 பற்கள் வந்து 18லேருந்து 20 மாதங்கள் வயதை தொட்டுட்ட பிறகு வரும். 6 பற்கள் பார்த்திங்கன்னா வந்து 26லேருந்து 28 மாதங்கள் வந்துட்ட பிறகு வரும். 8 பற்கள்ன்றது பார்த்திங்கன்னா அந்த 36 மாதங்களை அது தொட்டுட்ட பிறகு வந்துடும். இதுதான் வந்து கடைசி. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதோட பல்லுன்றது வந்து தேவை தொடங்கிடும். 7லேருந்து 8வது வருஷம் வரைக்கும் அதோட அந்த வயதை தொட்டுட்ட பிறகு 8வது வயது வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அது அந்த பற்களை வந்து தேவை வந்து நல்லா தேஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அது உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப கடினமாக வந்து ஆகிடும். ஸோ செம்மறி ஆடுகள் மாரி ஆடுகள் உடம்புல வந்து அந்த உள்ளுன்றது வந்து இல்லாத காரணத்தினால இதில் வந்து உண்ணித்தொலைகள் வந்து இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம அடிக்கடி நல்லா தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி விடணும். ஒரு சில பேர் சில கெமிக்கல்ஸையும் வந்து பயன்படுத்துவாங்க. சில பேர் இன்ஜெக்ஷனே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிவார்மிங், குடற்புழு நீக்கம்ன்றது வந்து ஆடுகளில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ குடற்புழு நீக்காத பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சோர்ந்துடும், வளர்ச்சி வந்து குன்றிடும், பலவீனமாகிடும் ஆடு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அதோட டோசேஜ்ன்றது வந்து மாறும். ஸோ ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து டிவார்மிங்கிறது வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். இதுவே வந்து வளர்ந்த ஆடாக இருக்க பட்சத்தில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டை பார்த்திங்கன்னா வந்து நம்ம டிவார்மிங்கிறது வந்து பண்ணணும். இதுவே கருவுற்று இருக்க ஆடுன்னு பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே அது கருவுற்றத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த குடற்புழு நீக்கிற அந்த மெடிசனை வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கொடுத்து கருவுற்றத பிறகு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கரு களையிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த டிவார்மிங் குடற்புழு நீக்கிற போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மார்க் வந்து அதோட தலையில் ஏதோ பெயிண்ட் மாதிரி வச்சு வந்து நம்ம பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில ஆடுகள் வந்து பண்ணாமல் மிச்சோட்டத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, இல்லை டபுள் டோஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு வந்து இதுமாதிரி மார்க்கிங் வந்து பண்ணுறது வந்து நல்லது. ஆடுகள்லேயும் வந்து நோய்கள்ன்றது வந்து பரவலாக வந்து காணப்படுது. குறிப்பிட்ட நோய்கள் பார்த்திங்கன்னா வந்து கோமாரி நோய், அதுக்கடுத்து வந்து அம்மை நோய், ஈட்டி, HS எப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து வேக்சினேஷன், தடுப்பூசின்றது வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணை வந்து வச்சுட்டு இருக்கணும்னா அதோட ஷெட்யூலை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஆடுகளை வந்து இதுமாதிரி நோய்கள்லேருந்து வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இதை பண்ணாத பட்சத்தில் ஆடுகளோட இறப்பு விகிதம்ன்றது வந்து பண்ணையில் வந்து அதிகமாகிடும். இப்போ வந்து இந்த PPR இல்லை ET, ஸோ இந்த வேக்சின் வந்து நம்ம வருஷத்துக்கு வந்து 2 முறை வந்து கொடுக்கணும். இதுவே 2வது டோஸ் வந்து கொடுத்துட்ட பிறகு 2.5 மாதம், இது ஃபஸ்ட்டு டோஸ் வந்து எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.5 மாதம் வயது இருக்கும் போது வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து 17லேருந்து 21 நாள் ஃபஸ்ட் டோஸ் கொடுத்துட்ட பிறகு செகண்ட் டோஸ் வந்து கொடுக்கணும். ஹிமோராஜிக் செப்டிசிமான்ற இந்த நோய் வராமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து 3 மாதம் வயது இருக்கும் போதும் நம்ம வந்து வேக்சினேஷன் வந்து கொடுக்கணும். கோமாரி நோய்க்கும் பார்த்திங்கன்னா வந்து வருடத்துக்கு 2 முறை வந்து நம்ம வந்து வேக்சினேஷன்றது வந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆட்டம்மை, ஸோ கோட் பாக்ஸுக்கும் வந்து நம்ம நிறைய வேக்சினேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொடுத்தா நம்ம ஆடுகளுக்கு வர நோய்களை வந்து தடுக்கலாம். இப்போ வந்து ஆடுகளை வேறு பண்ணைகள்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கொஞ்ச நாள் ஒரு வாரம் வரைக்கும் வந்து தனியாக
ஐசோலேஷன் பண்ணி வந்து வச்சுருக்கணும். குவாரண்டைன்னு சொல்லுவாங்க, தனிமைப்படுத்துதல். ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப பரிச்சயமான வார்த்தை, எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து குவாரண்டைன்றதை வந்து பண்ணி வைக்கணும். ஏன்னா நோய் தொற்றுன்றது வந்து நம்ம பண்ணையில் இருக்க மற்ற ஆடுகளுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால. அதுக்கு அடுத்து மடி நோய் வராமல் இருக்கிறதுக்கு பாலை வந்து நல்லா கறக்கணும். ஸோ மடியை வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும். ரெகுலரான அந்த தடுப்பூசி போடுற அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்துகிற பட்சத்தில் நம்ம வந்து நோய்களை வந்து பெருமளவு வந்து தடுக்கலாம். இதே நேரத்தில் நோய்கள்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறி மாறி வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லோக்கலில் இருக்க வெட்னரி டாக்டர் வந்து கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து எந்த நோயில் வந்து அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேக்சினேஷன் ஷெட்யூல்ன்றதை வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கணும். நீங்கள் வந்து ஆடுகளை முழுமையாக லைவ் கோட்டாக வந்து விற்கும் போது அதோட விலைன்றது வந்து கம்மி. ஸோ மீட்டை வைக்கும் போது அதோட விலைன்றது வந்து அதிகம். ஸோ ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட்டுன்றது வந்து மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டுன்றது வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது தான். நீங்கள் வந்து கரெக்டாக இன்னமும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுற பட்சத்தில் இதில் வந்து லாபன்றது வந்து ஈஸியாகவே வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆட்டு பண்ணை வந்து அமைக்கிறீங்க, பாரம்பரிய முறையில் வந்து ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து கமர்ஷியலாக நீங்கள் பிஸ்னஸாக வந்து பண்ணவே முடியாது. அதோட காலங்கள்ன்றது வந்து மறைஞ்சு போயிடுச்சு. அது வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து ஷூட்டே வந்து ஆகாது. ஏன்னா மேய்ச்சல் வந்து சுத்தமாக வந்து இல்லை. ஸ்டால் ஃபெட்டில் வளர்த்தா மட்டும்தான், ஸோ கொட்டகை அமைச்சு ஆடுகளை வளர்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து லாபன்றது வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும், ஆடு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முழுவதும் நன்றி. தேங்க்யூ.